இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்திக்கெலை பதியம் எப்படி வைக்கிறது, சின்ன சின்ன 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வைக்கலான்னு இருக்கேன். எப்படி வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வாட்டர் பாட்டில்லையே செம்பருத்தி பூ பூத்துருச்சு. ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கேன் வீடியோவில். சின்ன வாட்டர் பாட்டில்லையே நம்ம செடியெல்லாம் நல்லா வளர்க்கலாம். இடம் இல்லைன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பாட்டிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமான சைஸில் நீங்கள் அது கூட சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் விற்கும். கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிற சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் விற்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி செடியெல்லாம் நட்டுக்கலாம். ஏன்னா இடம் கம்மியாக பிடிக்கும், அதே சமயத்தில் நல்லா வளரும். அதில் கூட அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட பாருங்கள், ஏற்கனவே நான் நட்டிருக்கிறேன். இது வந்து சின்ன பாட்டில் தான், 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். இதில் நட்டால் கூட உங்களுக்கு நல்ல வேர் பிடிக்கும். பாருங்கள், வேர் வந்துடுச்சு. இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஆனால் வந்து இன்னும் பிரான்ச்சஸ்லாம் நிறைய எழும்பலை. நிறைய பிரான்ச்சஸ் எழும்பினதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் பார்த்து. இப்போவும் நான் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் தான், சின்ன பாட்டிலில் அதே சைஸில் தான் நட போகிறேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து இடம்லாம் மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு வாட்டமாக இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய தொட்டியில் வச்சு அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இதில் வச்சிங்கன்னா ஒரு 50 செடி கூட நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாட்டிலையே அடுக்கி வச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி சைடாக வந்து ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் கட் பண்ணிடணும். எல்லா ஹோல்ஸ் போட்டுக்கின்னு இங்கெல்லாம் போட தேவையில்ல. சப்போஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மல்லிச்செடி பாருங்கள், இதுவும் அந்த செம்பருத்தி வச்சுருக்கிற சைஸ் தான். இதுவும் இந்த மாதிரி கூட நீங்கள் செடி நட்டுக்கலாம். எல்லா செடியும் வளர்க்கலாம் இந்த பாட்டிலில் கூட. இப்போ வந்து கொக்கோ பீட் தான் நான் நட போகிறேன். அதுலேயும் கொக்கோ பீட் தான் போட்டேன். இது போல் வந்து 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வெறும் கொக்கோ பீட் தான் நான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரியும் செடி நடலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் தண்ணி வந்து நீங்கள் 3 days ஒன்ஸ் ஊற்றிக்கினா போதும். சப்போஸ் காஞ்சிச்சுன்னா அந்த கொக்கோ பீட்டு, அதுக்காக சொல்கிறேன். அடிக்கடி நிறைய தண்ணி விடக்கூடாது டெய்லி. இந்த மாதிரி நீங்கள் ரோஜா குச்சி கூட வைக்கலாம். ரோஜா கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கூட இதில் வச்சுக்கலாம். ஏன்னா இடம் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். நான் ஏற்கனவே இந்த பாட்டில் கூட பாதியாக கட் பண்ணிவிட்டு கூட வச்சுருக்கிறேன். பூச்செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளையெல்லாம் பதியம் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த பாட்டிலில் போட்டுட்டு நல்லா தட்டி விடணும். நீங்கள் நிறைய தான் பிடிக்கும் இதில். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேர் பிடிச்ச உடனே கொஞ்சம் தளிர் வந்தவுடனே எடுத்து கூட நீங்கள் அதுக்கப்புறம் தொட்டியில் மாற்றிக்கலாம். நான் ரொம்ப நாள் தான் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன். கொஞ்சமாவது செடி நல்லா வளரணும். பாருங்கள், இது போல் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக நனைகிற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போகணும். பாருங்கள், தண்ணி கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சாமந்தி குச்சி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில் நான் நட்டிருப்பேன். எல்லோ சாமந்தி இது. அந்த செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது வந்து பெரிய இலை வந்து நம்ம எடுத்துடணும். கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் நட்டுடணும். கிளை வந்து சாமந்தி கிளை வந்து லீஃப் கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கணும் கொக்கோ பீட் வந்து. அப்போ மேலேயே நட்டுடலாம் நம்ம. இது போல் நட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். செடி எத்தனை கிளை இருந்தாலும் நல்லா இது போல் ரெடி பண்ணிக்கலாம். கொக்கோ பீட் மட்டுமே போதும் இந்த சாமந்தி கிளை வந்து பதியம் பண்ணுறதுக்கு. ஒரு 15 days கழித்து நீங்கள் வேர் வந்த உடனே பாட்டுக்கு மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லைன்னா 30 days வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் சாமந்தி கிளை பதியம் பண்ணது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.